வெல்கம் டு BAV ஸ்வீட் கிச்சன். இன்னைக்கு ஒரு கப் அவலும் 2 உருளைக்கிழங்கும் இருந்தா போதுங்க. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் சூப்பரா ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ செய்யற முறை பார்க்கலாம். ட்ரையா இருக்கிற மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதுல இந்த ஒரு கப் அவலை போட்டுடலாம். நான் இன்னைக்கு மெலிஸ் அவல் எடுத்துட்டு இருக்கேங்க ஒரு கப். நீங்க திக் அவல் கூட எடுத்துக்கலாம். எந்த அவலானாலும் எடுத்துக்கலாம். இத நைஸா பவுடர் பண்ணிட்டு வரணும் ட்ரையா. இந்த மாதிரி நைஸா பவுடர் பண்ணி எடுத்து வெச்சுக்கணுங்க. இது ஒரு ஓரம் இருக்கட்டும். அடுத்த process பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு எடுத்து வெச்சிட்டு இருக்கேங்க. அந்த உருளைக்கிழங்கை பச்சையாவே துருவணும் இந்த மாதிரி. இப்போ நம்ம துருவிடலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு துருவி எடுத்துட்டாச்சுங்க. இதில் தண்ணி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இந்த ஸ்காட்ச் எல்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு வரணும். நான் இப்போது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். ஒரு 3 தடவை வாஷ் பண்ணியாச்சுங்க. இப்போது முழுங்குற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுக்கலாங்க. இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால போடுறது. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொடி பொடியாக நறுக்கினா ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கினா இஞ்சி போட்டுக்கலாம். நம்ம சேனல்லையே பொரியில் நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருக்கோங்க. பொரியில் அல்வா, பொரியில் கட்லெட்டு, பொரியில் மசால் வடை, பொரியில் உப்புமா, என்ன ஐட்டம் வேணும்னாலும் உங்களுக்கு நம்ம சேனலில் நிறையா இருக்குங்க. அதே மாதிரி அவலில் கூட நிறைய இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக பண்ணுற ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுறது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற ஈஸி ரெசிபீஸு. இப்போ இது ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆகிடுது. ருசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, ஈஸியாக பண்ணிடலாம். அவல் இருந்தனா என்ன பண்ணணும்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறதுக்குள்ளே இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணி கொடுத்துடலாம். இந்த கப்பில் தான் நம்ம ஒரு கப்பு அவல் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த கப்பாலேயே ஒரு கப்பு தண்ணி விட்டுடலாங்க. அதுலேயே 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா ஈஸியாக பண்ணிடலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சியே. பபிள்ஸ் வரும்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே துருவி வச்சுட்டு இருக்கிற உருளைக்கிழங்கை நல்லா புழிஞ்சு போட்டுடலாங்க. நல்லா ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது பேச்சுலர்ஸு பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. ரொம்பவே ஈஸி. உருளைக்கிழங்கு ஒரு 2 நிமிஷம் வேகிறதுக்குள்ளே நம்ம பொடிச்சு வச்சுட்டு இருக்கிற அவல் போட்டுடலாங்க பவுடரு. அதுலேயே 2 டேபிள் ஸ்பூனு கடலை மாவு பைண்டிங்க்காக போடலாங்க. போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணிக்கணும் கைவிடாமல். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தானா உங்களுக்கு கட்டியாகிட்டே வருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு பிடி கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். அதுவும் போட்டுடலாம். போட்டுட்டு அதுவும் சேர்த்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமல் சிம்மில் வச்சுட்டு. நான்ஸ்டிக்காக இருந்தானா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா அடி கனமாக இருக்கிற ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க, நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி கட்டி ஆகிடுங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் உங்களுக்கு நல்லா. இந்த ஸ்டேஜில் நம்ம
ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ண தட்டில் இந்த மிக்ஸு போட்டுடலாங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே போட்டுடுங்க. பாருங்க, இந்த மாதிரி தோசை திருப்பி எடுத்துட்டு நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம செட் பண்ணிட்டாச்சு. இந்த மாவு கடாயிலேருந்து எடுத்த உடனே நம்ம தட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு போட்டுட்டு சூடாக இருக்கும்போதே நம்ம செட் பண்ணிடணுங்க. இப்போ நான் செட் பண்ணி எடுத்து வச்சுட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறினதும் அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுத்துங்க. இப்போ ஆறிடுத்து. நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது கொஞ்சம் கத்தியில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிட்டாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு பீஸாக இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுடலாம். நீங்கள் என்ன ஷேப் வேணுமா பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஸ்கொயர் ஷேப்புன்னு கூட நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் சூடானதும் ஒரு 5 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாக எடுத்துங்க. இப்போ இந்த ஒரு பீஸு இதில் வச்சிடலாங்க. நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாங்க வேணும்னா. நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு வேகட்டும். இப்போ ஒரு சைடு வெந்துடுத்துங்க. பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌனு வர ஆரம்பிச்சிடுது. இன்னொரு சைடு திருப்பி போட்டாச்சுங்க. இந்த சைடு ஒரு நிமிஷம் வேகட்டும். பாருங்க, இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாங்க. அவலில் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுதுங்க. புதினா சட்னி இல்லைன்னா சாஸோட தொட்டுண்டு சாப்பிட்டா ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.